தமிழகம் முழுக்க பாலியல் வன்கொடுமைகள்ங்கிறது நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்குது. இது இப்படியே அதிகரிச்சுட்டே போனால் என்ன தான் நடக்கும்? இதுக்கான தண்டனைகள் அதிகப்படுத்தியாச்சு. அதில் சம்பந்தப்படக்கூடிய பாலியல் குற்றவாளிகளுக்கு கடுமையான நடவடிக்கைகள், அடி உதைகள் எல்லாமே இங்கே வாங்கிட்டே இருந்தாலுமே கூட நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது. இப்போ சமீபத்தில் கூட ஒரு பெண் காவலருக்கு அளிக்கப்பட்ட பாலியல் தொந்தரவுங்கிறது, அதனால் பொதுமக்கள் அடித்ததுங்கிறது ரொம்ப ரொம்ப பரவாயில்ல, எல்லாரும் பேசப்பட்டுச்சு. நேற்று ஒன்று, இன்றைக்கி ஒன்று, டெய்லி வந்துகிட்டே இருக்குது. இப்படி பாலியல் தொந்தரவுங்கிறது அதிகரிச்சுட்டே போயிட்டே இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் தமிழக அரசு அறிமுகப்படுத்தியிருந்த காவலன் செயலி அப்படிங்கிறது செயல்படுகிறதா? அதை பெண்கள் எல்லோருமே யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விங்கிறது இப்போ எழுந்திருக்குது. காவலன் செயலி அறிமுகப்படுத்தப்பட்ட காலத்தில் தினமும் அதை 30,000 பெண்கள் பதிவிறக்கம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. 1 லட்சம் பெண்கள் ஒரே நேரில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மிகப்பெரிய செய்திகள் எல்லாமே வெளியில் வந்துகிட்டே இருந்துச்சு. அது குறித்த விழிப்புணர்வுகள் ஒரு பள்ளிக்கூடங்களா, அது ஒரு மாவட்டங்களா பெண்களுக்கு கொண்டுட்டு போய் சேர்த்துக்கிட்டே இருந்தாங்க. எல்லாமே சிறப்பாக தான் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதில் ஆரம்ப காலகட்டங்களில் அந்த காவல் செயலி மூலிமா சில புகார்கள் கைது செய்யப்பட்டு அதுக்கான தண்டனைகளும் கொடுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது இங்கே நடந்துக்கிட்டே இருந்தாலுமே கூட பெண்கள் இப்போ இந்த காவல் செயலியை யூஸ் பண்ணுறாங்களா? இல்லை பெண்கள் உண்மையிலேயே யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கான செய்தி கொடுக்கக்கூடிய அலர்ட்டுங்கிறது கரெக்டாக மேல் இடத்துக்கு போகுதா, போய் அவங்ககிட்ட வர்றதுக்கு தாமதம் ஆயிருதா, என்ன பிரச்சனை இங்கே நடக்குது அப்படிங்கிறத நம்ம கலந்து ஆலோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இன்றைக்கி நிற்கிறோம். நல்ல ஒரு திட்டமாக, அது ஒரு நல்ல வழிமுறையாக இருந்துச்சு. ஆனால் அதை தாண்டியுமே கூட பெண்கள் சமீப காலங்களில் அதை பயன்படுத்தி எந்த ஒரு பயனும் பெற்ற மாதிரி தெரியலை. ஒருவேளை தெரிஞ்சிருந்தால் அதை அரசு கண்டிப்பாக வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதா இங்கே இருக்க கோரிக்கையாக இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் ஒரு சில புகார்கள் வந்திருக்கு அப்படின்னா அரசு அதை தெரிவிப்பு பண்ணாதான் பெண்கள் திரும்ப அதை பதிவிறக்கம் பண்ணி அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அரசும் அதை பற்றி சம்மந்தம் இல்லாமல் அமைதியாக இருக்கிறதுனால, அதாவது இப்போ ஒரு 200-300 பேர் இதனால் பயன் அடைஞ்சிருக்காங்களே கூட வச்சுக்கிடுவோமே, இதை அரசு சரியான முறையில் அறிவிப்பு கொடுக்கலைன்னா இது செயல்படாத மாதிரியே ஆன ஒரு கட்டாயங்கிறது இங்கே நிகழ்ந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோதான். அந்த காவல் செயலிங்கிறது வெறும் பேருக்காண்டி வந்தது தான். முதல்ல ஒரு மாதம் 2 மாதம் இது செயல்பட்டுச்சு, அதுக்கப்புறம் செயல்படாது, இது நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம், இதனால் ஒரு யூஸுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலவ ஆரம்பிச்சிடும். அப்போ அரசு இதை சரியாக கவனத்தில் கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது எங்களுடைய மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது. அந்த கோரிக்கையின் மூலிமா என்ன நடக்கணும்? பெண் பயன்படுத்தப்படும் போது அந்த பெண்ணுக்கு அது எப்படி உதவுது அப்படிங்கிறதுக்கான திரும்ப காவலர் செய்தி குறித்த விழிப்புணர்வுங்கிறது திரும்ப நடத்தப்பட வேண்டும். நடத்தப்படுறது மூலிமா அந்த பாலியல் குற்றங்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறையும், அது நடக்காது, பெண்கள் பாதுகாக்கப்படுவாங்க அப்படிங்கிறதுல மிக மிக தைரியமாகவே நம்ம சொல்லலாம்.